அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் ஃபுல்லாகவே பாமக அதிமுக கூட்டணி பற்றி தான் பல விமர்சனங்கள் முன் வந்துச்சு. ஸோ அதை விட சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணி தேமுதிக இந்த வாட்டி அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மைக் டெஸ்டிங் 1 2 3 வித் கார்த்திக். புரியலையா? தமிழ்ச்செல்வன் நம்மளை கைவிட்டார்ல, நீ இவங்க கட்சியில் சேர்றியான்னு கேட்கறதுக்கு வந்துக்கிறாங்க. கட்சியில் போஸ்டிங் கூட தரேன்னு சொல்கிறாங்க குமார். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சதுலேருந்தே தேமுதிக யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தேமுதிக எங்களோட தான் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு, தேமுதிக கூட்டணிக்கு வர விரும்பினால் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு நாசுக்கா சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார். இதே போல் தேமுதிக தலைமையிலையும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாங்கள் குழப்பத்தில் இல்லை, ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியே சமாளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் விஜயகாந்தோட உடல்நிலையை விசாரிக்க போற கேப்ல கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சிடலான்னு நினைச்சு அதிமுகவும் பாஜகவும் பிளான் பண்ணி அதுக்காக டெல்லியில இருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை கூட்டணி புறாவாக தூதனுப்பி பார்த்தாங்க. ஆனா சரியான நிலைப்பாட்டில் தேமுதிக இல்லாததுனால பேசியே பியூஷ் கோயல் டயர்ட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் தேமுதிக செயலாளரான LK சுதீஷ் அவர்களை சந்தித்து தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் பியூஷ் கோயல். ஆனால் சுதீஷ் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக எங்களுக்கு 7 லோக்சபா சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேணும்னு கேட்க, அதற்கு பியூஷ் கோயல் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோலாம் எங்களால தர முடியாது, வேணா 5 சீட்டு தரோம் அப்படின்னு சொல்ல இப்படியே விடிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. விடிய அங்கே இருந்தியா? இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேமுதிக செயலாளரான சுதீஷ் அவர்கள் தான் கத்துக்கிட்ட மொத்த ராஜதந்திரத்தையும் காட்டுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் பியூஷ் கோயல் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்துகிட்டே, இன்னொரு பக்கம் திமுகவின் பொருளாளரான துரைமுருகன் கிட்ட நாங்க திமுக கூட கூட்டணி வைக்க விரும்புறோம்னு சொல்லி தேமுதிகவை சேர்ந்த முருகேசனையும் இளங்கோவனையும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வச்சாரு. சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். யாரா அவன் சைக்கிள் சூச பிஞ்சு போன சைக்கிள் டிப்ப பஞ்சர் ஓட்டுற எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அருவாளை தூக்கிட்டா வந்திருக்கீங்க. கத்து கொடுக்க முடியாது போய் சொல்றான். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவாங்க மாஸ்டர். அப்படியே போய் சொல்லு போ. ஆனா திமுக பொருளாளர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தான் ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களே, அது மட்டும் இல்லாம உங்களை கௌரவிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட சீட்டு இல்ல, ஏன்னா நாங்க எல்லா தொகுதியையும் பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் தேமுதிகவை சேர்ந்தவர்கள் எங்க தலைவர் கூட்டணி வச்சா உங்க கூட மட்டும்தான் வைப்பாராம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் அசராத துரைமுருகன் அவர்கள் எங்க தலைவர் ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. ஏண்டா நான் ஊர்லயா இருக்கேன்? இல்லையே, எங்கேயோ மதுரை திண்டுக்கல்னு போயிருக்க. ஊர்ல இல்லையாம்பா. தேமுதிக சந்தித்தது பற்றி துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்த பிறகு அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அப்படின்னு எல்லா கட்சிகளும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே பியூஷ் கோயல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, LK சுதீஷ் கிட்ட போய் தேமுதிகவுக்கு அரசியல் நாகரிகமே தெரியாதா, எங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே கடுப்பாயி டென்ஷனா பேசிட்டு போயிருக்காராம். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இதுக்கப்புறம் அவசரமா செய்தியாளர்களை சந்திச்ச சுதீஷ், இளங்கோவனும் முருகேசனும் துரைமுருகன் அவர்களை சந்தித்தது ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக தான், அதுல எந்த அரசியல் காரணமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, சுதீஷ் அவர்களுக்கு இளங்கோவன் துரைமுருகனை சந்தித்த விஷயம் தனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. அதே போல சுதீஷ் அவர்கள் பியூஷ் கோயலை சந்தித்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு இளங்கோவன் சொல்லியிருக்காரு. இப்படி கட்சிக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது கட்சி கூட்டணியில் குழப்பம் இருப்பது தப்பு இல்லைல்ல. இந்த விஷயம் தெரிஞ்சதும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், இதுக்கு மேல நம்ம பேசாம இருந்தா பிரச்சனை கையை மீறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல சுதீஷ் அவர்களை அமைதியா ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்களே நேரடியா பிரஸ் மீட் கொடுக்க முன் வந்தாங்க. இந்த பிரஸ் மீட்டே அதிமுக தலைமையிலிருந்து தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பிரஸ் மீட்டும் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, செய்தியாளர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான விளக்கம் கொடுக்க முடியாத காரணத்தினால டென்ஷன் ஆகி நீ வா போன்னு செய்தியாளர்களை ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம். அதோட நிறுத்தாம இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்க காரணம் தேமுதிக தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவையே ஆடி போக வச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். பொதுவாகவே தேமுதிக
பிரஸ் மீட்ல எதிர்க்கட்சியை ஒருமையில பேசுவாங்க, இல்லனா விமர்சனம் செய்வாங்க. ஆனா இந்த வாட்டி செய்தியாளர்களையே ஒருமையில பேசியதால எல்லா தரப்பினரும் இந்த செயலை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த தேமுதிக எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நாங்க 5 சீட்டுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்டயே போய் சரணடைஞ்சிட்டாங்க. ஆனா அதிமுகவோ கடைசி நேரத்துல 5 சீட்லாம் தர முடியாது, 4 சீட்டு வேணா தரம்னு சொல்லி கூட்டணி ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போட்டாங்க. அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டபுள் சைடு கேம் விளையாடுற தேமுதிக பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போமா? நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்போ அறிவிச்சதுலேருந்தே யார் யாரோட கூட்டணி போடுவாங்கன்ட்டு ரொம்பவே ஈகராக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இப்போ வந்து தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி போட்டுட்டாங்க, ஒப்பந்தமும் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு தானே. ஏன்னா அதிமுகவே ஒழுங்காக நம்மளுக்கு பண்ணாத போது தேமுக அது எப்படின்னா பண்ணோம். கூட்டணிலாம் வந்து அவங்களா இப்போ உருவாக்கிறாங்கப்பா. அது நல்ல கூட்டணியே இல்லை, தப்பு தான். ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி சார். அது தவறு தான், தப்பு தான். திருடம் கூட இன்னொரு திருடம் போய் சேர்ந்துருக்கான். என்ன படம் போகிறானுங்க, நாட்டை சுரண்ட போகிறானுங்க, நல்லதாக செய்ய போகிறானுங்க. சரியான கூட்டணி கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் இந்த அம்மா இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன் உள்ளன்னு சொல்லிட்டு சொன்னவர் இன்றைக்கி வந்து அவங்கள்ட்ட போய் கூட்டணி வைக்கிறாங்களா, அது சரியான இது கிடையாது, போக்கு கிடையாது. அவங்களுக்கும் அதுக்கும் செட் ஆகாது. அவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க. விஜயகாந்த் எல்லாம் சேர மாட்டார் நினச்சோம் நம்ம, அவரே சேர்ந்துட்டார். டிஎம்கேல தான் இருப்பாருன்னு நினச்சோம், அவர் மாறிட்டார். அது சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தப்பு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அதிமுகக்கும் தேமுதிகவுக்கும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் கரெக்டாக வந்து கூட்டணி வச்ச ஒரு பதவி ஒரு ஆசைக்காக தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏற்கனவே பாமகவும் இதே மாதிரி தான் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே தான் அவங்க திருப்பி வந்து இப்போ கூட்டணிக்கு திருப்பி வந்து அலைன்ஸ் கொடுத்து போயிட்டாங்க. அதே தான் தேமுதிகவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஜெயலலிதா இருக்கும் போது இருந்தாங்க, திருப்பி பிரிஞ்சுட்டு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க ஏடிங்க. இப்போ திருப்பி அவங்க அலைன்ஸ் கொடுத்து 4 சீட்டு கொடுத்துருக்காங்க போல். அது அவங்க ஜெயிப்பாங்களா இல்லைன்னே அது டவுட்டு தான். ஏன்னா எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பாமக வந்துட்டு அதிமுக மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுட்டு கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு தேமுதிகவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதிமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அதிமுகவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டபுள் கேம் விளையாடுறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் மேலே இருக்க ஆசையை தாண்டி பதவி ஆசைன்னு தான் இப்போ வந்துடுச்சு. என்ன சேர்ந்தாலும் ஜெயிக்க போகிறதில்ல, அதுதான் உறுதி. இப்படியும் தெரிஞ்சுப்பாங்க மக்கள். இந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் தவறான இது. அப்புறம் கொள்கையே கிடையாதுன்ற மாதிரி ஆகி போகுது. கொள்கைக்கான கூட்டணி கிடையாது. எம்பி சீட் பிடிக்கணும் அந்த ஒரே நோக்கத்தோடு தான் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. தவிர மற்றபடி கொள்கையெல்லாம் வந்து காற்றுல பறக்க விட்டாங்க. தான் இவங்களே மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க, மறுபடியும் அவங்ககிட்டயே கூட்டணி போயிடுறாங்க. எதனாலன்னு தெரியல. விஜயகாந்த் அவங்க ஒய்ஃப் மூலிமா அவங்க பண்ண வேலை தான் இது. இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிருக்காது. இவர் இருந்தாருன்னா அந்த மாதிரி பண்ணிட மாட்டார். அது அவங்க வந்து அந்த கூட்டணியில் எந்த சீட்டு கிடைக்குதோ எது கிடைக்குதோ அதான் இது எப்படி மாற முடியுமோ அந்த மாதிரி சூழ்நிலை மாட்டாங்க. அதுவும் ரொம்ப தவறு தான். ஏன்னா இன்றைக்கும் நான் தான் நியூஸ் பார்த்தேன். அது ஏதோ பேசிட்டே இருக்கும்போது விஜயகாந்த் அவர் வந்து மொக்க பண்ண மாதிரி அவரும் சைலண்டாக உட்காந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு ஏந்து அப்படியே போய்ட்டு ஒரு மரியாதை, அதுவும் கொஞ்சம் இதுதான் ப்ரோ. இன்றைக்கி அவங்களோட கை கோத்துக்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்கன்னா இவங்களும் கொள்ளை அடிக்கிறதுக்காகன்னே வராங்க. அது எப்பவுமே பண்ணுற வேலை தானே. அது எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக தராங்களோ, எந்த சைடு நான் பார்த்துட்டு தானே இருக்கோம், எந்த சைடு வந்து வெயிட்டாக பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே மாறிட்டு இருக்காரு. ஜெயலலிதா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு செய்தியாளர்களை ஒருமையில் பேசியிருக்காங்க. அதாவது நீ வா போ அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக தப்பா? தப்பு தானே. அது தப்பு தான். அது மாதிரி பேசுறது தப்பு தானே. அவருக்கு ஒரு அசிங்கம் தானே. அது தப்பு தான். அது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா ஒன்று இல்லை ஆமான்னு சொல்லணும். அது வேறு மாரிலாம் பேசுறது தப்பு தான். இப்போ தானே ஜீவம். இப்போது நானே ஒருத்தரை எப்படி சொல்கிறது, உங்களை நான் தப்பாக பேச முடியுமா? எனக்கு தெரியாது உங்களை, நான் வாடா போடான்னு பேச முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் தப்பு தானே. பத்திரிக்கையாளர் தானே இப்போ எல்லாருமே இம்பார்ட்டன்ட். அவங்கள போய் மரியாதை இல்லாமல் பேசினா தப்பு தானே. நான் யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? கோவம் வந்து அதுக்குன்னு இப்போ பத்திரிகையாளர்களை கண்டுபிடி திட்ட முடியுமா? அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக கோவப்பட்டு ஒருமையில் பேசுறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகல்ல. தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்காக செய்கிறாங்களோ அவங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான்.